இன்னொரு கேள்வி அனுப்பியிருக்காங்க. எல்லாம் இது சம்மந்தமாக வந்த கேள்விகளை கொஞ்சம் நிறைய வந்ததுனால என்ன செஞ்சிட்டேன்னா அப்படி அதுவாக தேங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கூட முன்னுரிமை கொடுத்து எடுத்து நம்ம சொல்ல வேண்டியாக இருக்குது. இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இப்போ உள்ள இமாமை பின்பற்றலாமான்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால், நீங்கள் பாட்டுக்கு புகாரி முஸ்லீம்னு கடந்த காலத்தை பற்றி பேசுகிறீங்க, அவங்கள பற்றி நல்லவங்களா கெட்டவங்களான்னு பேசுகிறது வந்து ஃபிரௌனுடைய தன்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதை வச்சு இப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், மூசா நபி அவர்கள் போய் ஃபிரௌன்கிட்ட வந்து சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க. ஒரு இறைவன் தான் இருக்கிறான், எல்லாம் சிறுக்கு இணை ஏற்புத்தல், எல்லாம் கண்டதை வணங்கினா அல்லாட்ட நரகத்துக்கு போயிடுவேன், இதான இஸ்லாம். எந்த இஸ்லாமோ அந்த இஸ்லாமோ அவர் சொல்கிறார். அது சொன்னோன்னே ஃபிரௌன் என்ன கேட்டான்னு கேட்டால், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, முந்தி போன சமுதாயங்களுடைய நிலைமையெல்லாம் இப்போ என்ன, இப்போ எங்களை வந்து தப்பானவர்கள் சொல்கிறிய, அப்போ உங்கள் அப்பா மாட்டானா அந்த குழியெல்லாம் இருந்தாங்க, அதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்குறான். ஃபிரௌன் என்ன இப்போ என்ன மாதிரி திருப்புறான் அதை, இப்போ எங்களை வந்து இந்த கொள்கையில் இருப்பதனால் தப்பானவர்னு சொல்கிறேன், நாங்கள் தப்பாக இருக்கிறோம்னு கேட்டால், இதே கொள்கையிலேருந்து உங்கள் அப்பா யார், இதே கொள்கையிலேருந்து உங்கள் பாட்டன் யார், இதே கொள்கையிலேருந்து உங்கள் கொண்டு பாட்டன் யார், அதான் அதுக்கு அர்த்தம். என்ன கேட்குறான், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, நான் கொண்ட கொள்கையில் இருந்தார்களே உன்னுடைய முன்னோர்கள், அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப் லா எல்லிலு ரப்பி வலா என்சா, அது பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் பத்திரமாக இருக்கிறது, என் இறைவன் மறக்கவும் மாட்டான், தவற விட மாட்டான், மிஸ் பண்ண மாட்டான் என்று மூசா நபி பதில் சொல்லிட்டாங்க. அப்போ முந்தி சென்றவங்க என்ன, அவங்க என்ன, இவங்க என்னன்னு கேள்வி கேட்குறது யாருடைய தன்மை, ஃபிரௌன் தன்மைங்கிறாங்க. இதை வச்சு இந்த ஒரு தன்மையை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஃபிரௌனியத்து, நீங்கள் வந்து இந்த இமாமை பின்பற்றலான்னு கேட்டால் இதோடு நீங்கள் நிற்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து புகாரி யார், முஸ்லீம் யாருன்னு அவருடைய மறுமை பற்றி, அவர் நல்லவராக கெட்டவராங்கிற பற்றி நீங்கள் ஆய்வு செய்கிறீங்களே, இது சரியாக, அதுக்கு மாற்றமாக இருக்குதே, அந்த 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 பக்கம் போகாதேங்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இங்கேயே நில்லுங்க, அங்கேயே போறிய அப்படிங்கிறது தான் அதுக்கு பதில். போனால் எதில் வந்துடுறேன், முந்தி உள்ள ஆட்களை குடைவது வந்து ஃபிரௌனுடைய தன்மையில் வந்துடும், அதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான். மூசா நபி அந்த பதில் தானே சொன்னார், எங்கள் அப்பம் பாட்டினா நரகத்துக்கு போவான்னு ஒரு உயிரை சொல்லியிருக்கலாம். அது நமக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறனால என்ன செய்கிறாரு, இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப்ன்ட்டார். அது பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் பத்திரமாக இருக்கிறது, லா எல்லிலு ரப்பி ஒலா என்சா, என் இறைவன் தவறோ விட மாட்டான், வந்து மறக்கவும் மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது இந்த மாதிரி உங்கள் வாதம் இருக்கேன்னு கேட்குறாரு. இதுக்கும் பதில் என்னன்னு கேட்டால், இதை கேட்குறவங்கள்ட்ட நம்ம திருப்பி கேட்குறோம், நீங்கள் வந்து ஹதீஸுகளில் சஹீஹானது லைஃபானது இட்டு கட்டப்பட்டதுன்னு பிரிக்கிறீங்கல்ல, எதை வச்சு பிரிக்கிறீங்க, எதை வச்சு பிரிக்கிறீங்கன்ற, நாங்களாச்சும் கருத்தையும் வச்சு பிரிப்போம், நீங்கள் எதை வச்சு பிரிக்கிறீங்க, அவன் சரியில்லை இவன் அதான் அப்படி தானே பிரிக்கிறீங்க. நீங்கள் சஹீ லைஃப் என்று மௌலு என்று நீங்கள் பிரித்தது, இவர் பொய்யர், இவர் இட்டு கட்டுறவர், இவர் நேர்மையற்றவர், இவர் நினைவாற்றல் குறைஞ்சவர், இவர் மண்டை குழம்பி போனவர், உன்னோட கொண்டு பேசுகிறவர், காசுக்கு விலை போனவர், திருடர், அப்படியா இப்படியான்னு சொல்லி, ஆனால் என்ன சொல்லித்தானே ஹதீஸ் தள்ளுறீங்க. அப்போ மட்டும் ஏன் அவங்கள பற்றி தேடினீங்க, அதுவும் முன்னோர் தானே. அவங்க அந்த அறிவிப்பாளர்களை பற்றி நீங்கள் எடை போடுறீங்களா, புகாரி அதை செஞ்சார், அவரையும் செஞ்சு அவரை பற்றி செய்யக்கூடாதுங்கிறீங்க. புகாரியை செஞ்சுருக்கார், அந்த வேலையை செஞ்சானே ஹதீஸ் தொகுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அந்த ஆட்களை பற்றி எடை போடுவது வந்து அவங்க மறுமையில் வெற்றி பெறுவார்களா இல்லையா, அதுக்கு தான் எடை போடக்கூடாது. நம்மளோட தொடர்புள்ள விஷயமாக இருந்தால் யாரையும் எடை போடலாம், நம்ம தொடர்புடைய விஷயமா இல்லையா. அது இந்த புகாரியை பற்றி நம்ம எதுக்காக எடுக்கிறோம், அவர் இந்த ஹதீஸ் எழுதாத ஒரு ஆளாக இருந்து மரணிச்சார்னா அவரை பற்றி பேசுவோமா, நம்ம அவரை பற்றி என்ன, அவரை பற்றி எங்களுக்கு என்னங்கன்னு ஒரே வார்த்தை முடிஞ்சிருவோம். ஃபாலோ அப் வந்தால் கேட்போம். நீங்கள் புகாரியை ஃபாலோ பண்ணுறீங்க செய்திகளில், தக்லீது பண்ணுற சொல்லலை, அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு செய்தியை வகையான்னு நம்புறீங்க, முஸ்லீமை ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணுறான் தான், ஃபாலோ பண்ணுவதற்குரிய தகுதி இருக்கான்னு பார்த்தானே அவனு, அப்படி தானே புகாரியும் பார்த்தாரு, அப்படி தானே அதை நீங்கள் ஒத்துக்கிட்டும் இருக்கிறீங்க. ஹதீஸ் கலையை ஒத்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்குற யாராக இருந்தாலும், எந்த குரூப்பை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஹதீஸ் கலையை ஒத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஹதீஸ் கலையில் இது இருக்குதே, எது இருக்குது, அறிவிப்பாளரில் இல்லைன்னா ஹதீஸே கிடையாதுன்னு வருது. லவ்லல் இஸ்னாது லக்கால மாஷா மன்ஷா மன்ஷா மாஷா, இந்த அறிவிப்பாளர் பிரச்சனை மட்டும் இல்லைன்னா கண்டவனு கண்டதையும் சொல்லிடுவான்னு சொல்லி
ஒரு விதிக்கு ஒரு உசூலை எழுதி வைத்துக்கொண்டு ஆளாளுக்கு எடை போடுறீங்களே. அப்போ நம்ம புகாரியை வந்து அவர் நல்லவரா கெட்டவரா மறுமையில் வெட்டி அதை பேசினா தான் நீங்கள் ஃபிரௌன் தனம்னு சொல்லணும். அதை நாங்கள் பேசவே இல்லை. நாங்கள் பேசுவது அவரை ஏற்றுக்கலாமா, நம்ம அவர் ஒரு அறிவிப்பாளரை ஏற்றுக்கணும், அவர் சொல்கிற செய்தி நான் நம்பலாமா, அவரோட அறிவிப்பை நம்பலாமா என்றால் அவரை எடை போடுறோம். என்ன மாதிரி அவர் இருக்கிறாரு, சூனியம் பஞ்சாயத்து இல்லைன்னு சொன்னால நான் நல்லவர் நினச்சி பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ அவரை ஏற்றுக்கிறது அப்படி அதுக்கு தானே எடை போடுறோம். அப்போ நம்மளோட சம்பந்தம் இருக்கிற ஆளை பற்றி தான் நம்ம எடை போடுறோம். அப்படி போடுவது வந்து எந்த வகையிலையும் ஃபிரௌன் தனம் கிடையாது. இப்போ நம்ம வாழ்கிற உலகத்தில் எந்த மனுஷனையும் நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியுமா? உங்களுக்கு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் உங்களுடைய தேவைக்கு உங்களோட தொடர்பு உள்ள ஒரு விஷயமா இருந்தால் நீங்கள் நல்லவன் கெட்டவனை ஆய்வு செய்யணுமா இல்லையா? நல்லவன் கெட்டவனை கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்கள் கடையில் ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கணும், அப்போ ஆய்வு பண்ணுவீங்க. மனிதத்துக்கு உட்பட்டு நேர்மையாக நேற்று எந்த கடையில் இருந்தான், அங்கே என்ன செஞ்சான், எப்படி இருப்பான் அப்படின்னா அவன் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் பணி செஞ்ச இடங்கள் சொந்த ஊர் மக்கள் பலர்கிட்டையும் விசாரித்து இவன் மேலே ரிமார்க் இல்லைன்னு சொல்லி சேர்க்குறீங்கல்ல. அப்போ இதெல்லாம் தப்பில் வருவானா? தப்பில் வராது. ஏன் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அது ஆய்வு செய்யலான்னு வருது. யாரை பற்றி? உசுரோடு இருக்கிறவனே ஆய்வு செய்யலாம், இறந்தவரையும் ஆய்வு செய்யலாம், கீபத்து கூட புறம் கூட பேசலான்னு இருக்குது, நன்மை தரும் என்றால். அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இது வந்து ஃபிரௌன் தனம் என்று சொல்கிற ஒரு வாதம் வந்து இதுக்கு பொருந்தாது. அதுக்கடுத்து ஒரு விஷயம், அது நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், முந்தி சென்ற யாரை பற்றியும் அல்லாஹ் ஒரு சொன்னாங்கல்ல, அபூஜஹல் ஃபிரௌன் மாதிரி ஹாமான் மாதிரி இந்த ஆட்களை தவிர மற்ற யாரை பற்றியும் சொர்க்கவாசி நரகவாசின்னு பேசக்கூடாது. அதில் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வரவே கிடையாது. ஆனால் அவரை நம்ம எடுத்துக்கொள்ளணும், அவர் ஒரு சாட்சியாக ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணுமான்னு வரும்போது மாத்திரம் அவரை எடை போடணும். அது முந்தி சென்றவராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இது அனைவரும் ஒத்துக்கொண்டதுக்கு பேர் தான் ஹதீஸ் கலை. ஹதீஸ் கலையுடைய பேசிக்கே என்னன்னு கேட்டால், முந்தி சென்றவர்களை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு ஆய்வு செய்வதில்லை, அவன் சொல்ல ஏற்றுக்கிறதா இல்லையாங்கிறதுக்கு ஆய்வு செய்வது. அவர் நல்லவரா கெட்டவரா சொர்க்கத்துக்கு அதெல்லாம் அது அங்கே வேலை கிடையாது. அவர் சொல்ல நான் ஏற்றுக்க மனுஷனுங்கிற முறையில் அவர் நம்பலாமாண்ணா, அதுக்காக வேண்டி தான் ஏற்றுக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இருக்கும்போது இது ஃபிரௌன் தனம்னு சொல்வது என்ன இல்லை, சரியில்லை.